சமீபத்தில ஒரு பெண், "எனக்கு உடம்பு முழுவதும் வலி இருக்கு டாக்டர். எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல். ரீசென்ட்டா தான் ஃபைப்ரோமயாலஜியான்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி உங்களுக்கு இந்த நோய் உருவானது?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "எனக்கு முதல்ல ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருந்தது. அதுக்காக மாத்திரைகள் நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட இன்டைஜஷனும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சு. நாளடைவில எனக்கு உடம்பு முழுவதும் வலி உண்டாக ஆரம்பிச்சது." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. "உங்களுடைய இன்டைஜஷனுக்கும் ஃபைப்ரோமயாலஜிக்கும் சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆமாங்க. அதாவது நம்ம வயதுக்கு உண்டாகக்கூடிய அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ். ஸோ இது வந்து வால்வு சம்மந்தமான பிரச்சனை. அத சரி செய்யாம நம்ம வயிற்றில இருக்கக்கூடிய அமிலத்த குறைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, நம்ம வயிற்று பகுதியில தொடர்ந்து கிருமிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்டீரியல் ஓவர் குரோத்ன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து உருவாகுது. இந்த 2 விஷயமும் நம்ம உடம்புல நெறைய டாக்சின்ஸ வந்து உருவாக்குறதுனால, உடம்புல எப்பவுமே ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் வந்து உண்டாகுது. இதனால தான் நமக்கு எந்தெந்த பகுதிகள நம்ம பயன்படுத்துறோமோ, கழுத்த வந்து நம்ம பயன்படுத்துறோம்னா, கழுத்து வலி, கை வலி, அதே மாரி இடுப்பு வலி, முழங்கால் வலி, இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. கூடுதலா நமக்கு வந்து மனதளவிலும் நெறைய பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ இந்த மாரி நிலைகள்ல முதல்ல நம்ம வயிற தான் வந்து சரி பண்ணணும். டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ ஃபாலோ பண்றது நல்லது. அது கூட வந்து செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரி வயிற வந்து சரி செய்யக்கூடிய டயட்ட வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும்போது, அவங்க ஃபைப்ரோமயாலஜிலேருந்து முழுமையா விடுபட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கும் உடல் முழுவதும் வலி இருக்கு அப்படின்னா, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க குடல ட்ரீட் பண்றது மூலமாக ஃபைப்ரோமயாலஜிலேருந்து நிரந்தரமா விடுபடலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்